வெல்கம் யூ சார். தேங்க்யூ கவின். சிவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? இருக்கேன். நீங்கள் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னுடைய கேபினுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஓகே சார். டேய் படவா, ஓவராக பண்ணாதடா. நான் எம்டியாக இருந்தாலும் உன்னுடைய ஃப்ரெண்டு தான், மறந்துடாது சரியா? ஓகே மாறன். ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். கவின், என்னை மீட் பண்ண 2 பேர் வந்தாங்களா? கிருத்திகா, பாரதி, அவங்க 2 பேர் வந்திருக்காங்களா? எஸ் சார், வந்திருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணோம். அவங்கள வர சொல்கிறீங்களா? ஓகே சார், உங்கள் கேபினுக்கு போங்க, நான் வர சொல்கிறேன். ஓ, அவங்களே வந்துட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹாய் கிருத்திகா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எதுக்கு ஜாப் ரிசைன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க? அது மை பர்சனல். ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு ரீசன் வேணும், அதுக்காக தான் கேட்குறேன். சொல்லுங்கள். பாரதி எப்படி இருக்கீங்க? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? மை பர்சனல் சார். ஓ ஓகே ஓகே, 2 பேர்த்துக்கு பர்சனல் இருக்கு. சரி, என்னோட கேபினுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கிருத்திகா, இந்த 2 months உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நல்ல முடிவா எடுத்து சொல்லுங்க. நீங்க இந்த 2 months இங்க தான் ஒர்க் பண்ண போறீங்க. வாட்? நீங்க மட்டும் இல்ல, பாரதி உங்க கூட இங்க தான் இருப்பாங்க. வாட்? என்ன 2 பேரும் வாட்ன்னு இருக்கீங்க? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இங்க தான் ஜாயின் பண்றீங்க, இங்க தான் ஒர்க் பண்றீங்க. இந்த 2 monthsல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நானே ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே? நான் ஜாப் விட்டு போலானே முடிவு பண்ணிட்டேன் சார். 2 months அந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியாதா? நீங்க 2 பேரும் இங்க தான் ஜாயின் பண்றீங்க, இங்க தான் ஒர்க் பண்றீங்க. அதை சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருந்தேன். டுடே ஃபார்ம் தருவாங்க, ஃபில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு போயிடுங்க. நாளைக்கு 1 day மட்டும் லீவ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக ஆஃபீஸ் வந்துடுங்க. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, வாங்க கேபினில் போய் பேசிக்கலாம். ஓகே சார். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா தான் இருக்கோம் மாறன் அண்ணா. எதுக்கு இங்கேயே ஜாயின் பண்ண சொன்னீங்க எங்களை? அது எப்படி வெளியே இருக்கும்போது சாரி, இப்போ மட்டும் நான் அண்ணாவா உனக்கு தெரியலனா? என்ன பண்றதுண்ணா, உங்களுக்கான மரியாதை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். அது சரிதான். கீர்த்தி, அண்ணான்னு கூப்பிடாத சரியா? இல்ல இல்ல, கீர்த்தி இல்ல, கிருத்திகா. ஏய், சும்மா ஃபன் பண்ண. என்ன சொல்ல போறேன்னு தான். பண்ணுவேன், நீ ஏன் பண்ண மாட்டேன்? நீ எல்லாம் பண்ணுவேன். ஆமா, 2 பேரும் என்ன ட்ரெஸ் இது? இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்கு? வேற லெவல்ல இருக்கு காம்பினேஷன். இருக்குல்ல? ஆமா, இருக்காத பின்ன. ஆமா, அங்க என்ன ஆச்சு உங்க 2 பேத்துக்கும்? கீர்த்தி, ஏன் ஜாப்பை ரிசைன் பண்ற அளவுக்கு நீ போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒர்க் பார்க்க பிடிக்கல, அதனாலதான். ஏய், என்கிட்டயே நீ போய் சொல்ற பத்தியா? எனக்கு தெரியாதா எங்க ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு? அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அப்போதைக்கு என்ன கேக்குறேன்? ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நான் இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஏதாவது நடக்குமா? என்ன நம்பி தான் இங்க வந்தீங்க. ஹலோ, நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் பாரதி வந்தா, செகண்ட் அர்ஜுன் வந்தா, இப்போ நீங்க வந்தீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மாடி, எதுவுமே நினைக்கல. உனக்காக யார் இங்க வந்தா? எங்களுக்கு இங்க இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? பாபா ரொம்ப தான் ஆசை போல. வாய் அதிகமாயிடுச்சு போல, சைலண்டாவே இருப்பேன், இப்பெல்லாம் அதிகமா பேசுறியே. சரி விடுங்க விடுங்க, பேசிட்டோம். சரி, உங்களுக்கு இங்க ஜாயின் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல தானே? எங்க வேலை பார்த்தா என்ன, 2 மாசத்துல நான் வேலையை விட்டு போக தான் போறேன். நீ போக மாட்டேன், நானும் பாக்குறேன். நான் தான் முடிவே பண்ணிட்டேன். ஆஹா, நாங்களும் முடிவு பண்ணணும். கரெக்ட் பாரதி. நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்க போறேன்னு தெரியும். அப்படி என்ன கேட்கற சொல்லு. சும்மா தான் சொன்னேன், என்ன சொல்ற சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆஹா, சரி ஓகே, 2 பேரும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா என்கிட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஓகே. நான் அந்த கம்பெனி வேணான்னு சொல்றது ஒரு ரீசன் தான். அதை நான் போக போக உனக்கு புரிய வைக்கிறேன், ஓகேவா? அங்கே நடந்த மாதிரி உனக்கு இங்கே எதுவும் நடக்காது, ஓகேவா? என்ன ஓகேவான்ட்டு? நடந்தாலும் நடக்கலாம், வேலையை விட்டு போறது கன்ஃபார்ம். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நானும் உங்க கூட தான் வந்தேன், விட்டுட்டு போயிடாத. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றீங்க. நான் எதுக்கு இங்க? நான் வெளியே போய் கம்பெனி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்படிதான். இங்க நான் என்ன பேசிட்டு இருக்க போறேன்? நானும் உங்க கூடயே என் கம்பெனி சுத்தி பார்க்கறதுக்கு. 2 பேரும் கிளம்பிடுங்க, எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு. இப்பயும் சொல்றேன், அங்க இருந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்க போறேன். பட் ஒன் ரீசன், ஒர்க் ஒழுங்கா பார்க்கலனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஐயோடா, இவர் வேலையே வாங்க மாட்டாரு. இவர் வேலையை சேர்த்து நம்ம கிட்ட இருந்து வாங்காம இருந்தா சரிதான். கரெக்டா சொன்ன கீர்த்தி. எங்க பாரு, டைம் காலையில 9 o'clock வருவேன், ஈவினிங் 6 o'clock கிளம்பிடுவேன். அதுக்கு மேல கீர்த்தி இந்த ஃபைல் மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போ கீர்த்தி அப்படின்னு என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு வந்து நிப்பல்ல, அப்போ உன்னை பாத்துக்கிறேன். ஓகே கிருத்திகா. கிருத்திகா அஸ்வின். ஓஹோ. கீர்த்தியா, அவன் தான் உன்னை
ஓட்டுறானா நீ அதுக்கு மேல இருக்க. உனக்கே தெரியும்ல எனக்கு என்னோட ஃபுல் நேம் வச்சு கூப்பிட்டா பிடிக்காது. நிறைய பண்ணிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? மாறன் தான் உன்கிட்ட விளையாடுறான்னு தெரியல, விட்டு. ஹலோ, நான் இந்த கம்பெனியோட எம்டி. பாபா அதுக்கு இப்ப என்ன பண்றது? ரெஸ்பெக்ட்மா, ரெஸ்பெக்ட். ஓஹோ அப்படியா? உங்க ரெண்டு பேத்துக்கு எப்பயும் சண்டை மட்டும் முடியாதுல்ல. நான் எங்க சண்டை போடுறேன், நான் பேசிட்டு தான் இருக்கேன். தெரியுது பேசுறதுதான். சரி வா போய் கம்பெனி சுத்தி பார்த்துட்டு வரலாம். கீர்த்தி, ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போ. என்ன ஹெல்ப் பண்ணு உனக்கு அப்படி? சுவாதியை மட்டும் உள்ள வர சொல்லிட்டு போ. அவ என்ன பண்ணா? அவதான் இப்ப உங்ககிட்ட வம்பு பண்றதே இல்ல, உனக்கு தெரியும் தானே? ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கா, அதுக்கு என்கிட்ட இப்ப திட்டு வாங்க போறா. ஐயோ என்ன பண்ணா? ஓகே நான் சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லு. சரி இல்ல, நாங்கெல்லாம் சரியா தான் இருக்கோம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. கிளம்பத்தான் போறேன். பாரதி வா போலாம். எதுக்கு அழுந்துட்டு இருக்க? நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல இந்த எம்டி இந்த மாறன் தான் வர போறானு? அச்சோ அதுக்கு தான் உட்காந்து அழுந்துட்டு இருக்கியா? என்ன பண்ண? அவன் புடிச்சானுக்கு லாஸ்ட்ல வரும்போது திட்டிட்டு வந்துட்டேன். ஏன் ஏதாவது சொல்லுவான் தானே? கண்டிப்பா. இப்ப கூட உன்னதான் கேபினுக்கு வர சொன்னாரு. என்னது வர சொன்னாரா? அதுக்குதான் வாய குறைன்னு சொல்றது. நானும் போக மாட்டேன் அக்கா, நானும் உங்க கூடயே வந்துடுறேன். என்னையும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நானும் இவர்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். அது நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிச்சு என்ன? சரி அவர் கேபினுக்கு கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேட்டு வா. அப்பனே முருகா, இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து நான் எந்த பேச்சும் வாங்கிடவே கூடாது முருகப்பா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்ன இன்னைக்கு வேண்டுதல் பலமா இருக்கு போல. எப்படி இருந்தாலும் எம்பி கிட்ட புதுசா திட்டு வாங்க போற. வாங்கி நிறைய டைம் பழக்கம் இருக்குல்ல, வாங்கிக்கோ இந்த டைமா. இன்னைக்கு நீ எம்பி கிட்ட வாங்கி கட்டிக்க தானே போற. முருகப்பா எப்பயுமே உன்னோட வேண்டுதல் கேட்கவே மாட்டாரே. ஆமா அவர் எப்பயுமே மாறனாக தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப என்னன்னு கேட்டு வா. ஆமா நீ போ. சரி நீங்க ரெண்டு பேரும் ஓவரா ஆக்டிங் பண்ணாதீங்க. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இது என்ன புதுசா அவங்ககிட்ட நான் வாங்கி கட்டிக்கிறது? ஆமா அதுதானே, நீ தான் வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கிய எப்பயுமே பார்க்கும்போதெல்லாம். ஆமா எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் அப்ப இருந்து திட்டு வாங்கிட்டு இருக்கா. எதுக்கு நீ கவலைப்படுற? எப்பயாவது திட்டு வாங்கினாதான் கவலை பண்ணணும். உனக்கு தான் ரோசமே இல்லையே, திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கல, அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. கவலைப்படாத போ. ரெண்டு பேரும் பேசுறது நிறுத்துங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அவங்ககிட்ட. கிளம்பு சீக்கிரம். நீங்கெல்லாம் ஒரு அக்கா. ஆமாண்டி அக்கா தான். இவங்க ரெண்டு பேருக்கு எப்பதான் சண்டை முடியுமோ தெரியல. அது எப்பயே முடியட்டும், நமக்கு என்ன? அது வேணா கரெக்ட் தான். உனக்கு இங்க ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கா? நீயும் வேற சரின்னு சொல்லிட்டியா? நானும் அப்படியே சொல்லிட்டேன். பிடிக்கலதான். ஆனா என்ன பண்றது, மாறன அப்படியும் எடுத்து பேச முடியாதுல்ல. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி எது நடந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே. மே கெட்டிங் சார். ஹே உள்ள வாடி. என்னது டியா? உனக்கு இருக்குடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள். என்ன கூப்பிட்டு முதுகு காட்டிட்டு இருக்கான் பண்ணாட மண்டையன். ஆனையும் மண்டையும் பாரு கருவாப்பையிலே. நீங்க கூப்பிட்டதா கீர்த்தி அக்காவும் பாரதி அக்காவும் சொன்னாங்க. ஓ, மரியாதையெல்லாம் கொடுக்க தெரியுமா உனக்கு? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓ, நீ சின்ன பொண்ணு. டேய் ஓவரா பண்றடா கருவாப்பையிலே. உன்னையெல்லாம் என்ன செலக்ட் பண்ணா? அது இன்டர்வியூ எடுத்தனோ தான் கேட்கணும். என்ன கேட்கற மரமண்டை? ஹலோ, உன்னைத்தான் கேக்குறேன். என்னடி பேசிட்டே இருக்க, பதில் சொல்லாம நின்று பார்த்துட்டே இருக்க? எவ்வளோ தைரியம் இருந்தா ஏதோ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் மண்டை நான் உடைக்காம விட மாட்டேன். ஏய் ஓடிடி பார்க்கலாம். ஏடி சொல்லாத. அப்படிதானே சொல்லுவேன். என்னைக்காவது எனக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கியா? இங்க பாரு, தெரியாம தான் நான் உன்கிட்ட அப்பெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்காக தான் விதி சொல்லலாமா? நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா? ஏய் நிறுத்தடி ஃபர்ஸ்ட். என்ன? உன் மூஞ்சிக்கும் மவரக்கட்டிக்கும் எனக்கு வேற பொண்டாட்டிக்கு ஆகணும்னு வேற உனக்கு ஆசையா இருக்கா? எனக்கு பொண்டாட்டியா வரவே ஒரு பொண்ணா இருக்கணும். உன்னையெல்லாம் லிஸ்ட்ல எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த நினைப்போட நீ இருந்தா சுத்தமா மறந்துரு. ஆமா இந்த நெடுமலை கட்டிக்கவும் எனக்கு என்ன ஆசை பாரு. ஏய், ஊர்ல இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? ஆனா எதுவுமே சொல்லல. நீ எதுவுமே சொல்லல. ஒரு மாசத்துலயே உன்னை இந்த ஆபீஸ் விட்டு நான் ஓட விடல. என் பேரு மாறன் இல்ல சொல்லிட்டேன். நீ என்னமோ வச்சுக்கோ, எனக்கு என்ன? இதை சொல்லதான் கூப்பிட்டியா? இப்ப கூட என்ன போக சொல்லு, நானும் போயிடுவேன் சந்தோஷமா. நீ இருக்கிற இடத்துல எனக்கு வேலை செய்யணும்னாவே கஷ்டம் தான். ஓ அப்படியா? அப்போ நீ இங்க தானே வேலை செய்யணும். டெய்லி உனக்கு கொடுக்கற ஒர்க்கால பைத்திய மாதிரி அலையவில்லை. என்ன உன் பேர் மாறன் இல்ல அதானே சொல்ல வர? உன் மூஞ்சி. என்ன ஓவரா பேசிட்டே இருக்க நீ? போடி. போடா கருவாப்பாயிடே. ஏய் உனக்கு இருக்குடி. என்கிட்டயா நீ வம்பு பண்ற? உன்னை பாத்துக்கிறேன். எங்க போக போற நீ? என்ன கீர்த்தி, ரெண்டு பேரும் பாத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். நீ வேணா பாரதியை கூப்பிட்டு பாரு. நானா? அண்ணா ஒளிஞ்சிருக்கிறதா தெரிஞ்சிடனா, அதனால இப்ப கூப்பிட வேணாம், விடுங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அண்ணா பாக்கறா. அவன் பார்க்க மாட்டேங்கிறானே. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ணா பாத்துக்கங்க. ஓர் பார்வை பார்த்தேன் உயிர் தந்த பின்மை வாராமல். கீர்த்தி சிவா வந்துருவான், நீ போ. எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுனா இனிமேல் கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே, பாத்து போங்க. ஓகேண்ணா. அண்ணா அஸ்வின் எங்க? ஏண்டா? இல்ல நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல, அதான் கேட்டேன். தெரியலமா, எங்கேயாவது இருப்பான். ஓகே சரி அண்ணா நான் கிளம்புறேன். ஓகேம்மா பாய். ஓய் பாரதி என்ன பண்ற? என்ன ஒன்றும் இல்லை, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே போகலாம். சரி வா போகலாம். எனக்கென எதுவும் செய்தாய், உனக்கென என்ன நான் செய்வேன்? பொங்கிடும் நெஞ்சின் உணர்வை சொல்லவும் வார்த்தை
என்ன எல்லாருக்கும் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. என்ன இனிமேல் இங்கே தான் ஜாயின் பண்ணிட்டீங்க போல? சக்தியெல்லாம் கேட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். 2 மாதம் தானே. ஏய் என்ன பாரு, உனக்கு தான் ஒர்க் போக பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன்? இப்போதான் எனக்கு பிடிக்கல, வீட்டிலே இருக்கணும்னு தான் தோணுது. நான் வேலைக்கு போகணுமா? அப்படிலாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி சரி. பாரதி எங்க? ஹிஹி. நானும் தான் பார்த்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. இப்போ சக்தியும் உன் கூட சேர்த்திக்கிட்டு அப்படிதானே? எனக்கு ஒரு டவுட் தான் இப்போல்லாம் ரொம்ப நாளா இருக்கு. அவனுங்க எனக்கு ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரெண்டானே எனக்கு தெரியல இப்போல்லாம். எப்போ பாரு உனக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, எனக்கும் ஒருத்தனும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். தெரியலையே. காந்த இசை மாதிரி எல்லாத்தையும் பக்கம் ஈர்த்துக்கிட்டே இரு. ஆஹா. ஏய் ஆஃபீஸ் நீ. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. எனக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவேன். ஆஹா. வா நம்ம ஊருக்கே ரிட்டர்ன் போயிடலாம். அம்மா அப்பா அத்தை மாமா அவங்க கூட போய் ஒரு லைஃப் வாழலாம். அதானே நல்லாவும் இருக்கும் இங்கே வந்து தனியாக இருக்கிறதுக்கு. ஹே என்ன நினச்சி பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன் இங்கே இருக்க பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஃபேமிலி விட்டு தள்ளியே இருக்கோம்ல, ஃபேமிலி கூடயே இருந்தால் நல்லா இருக்கும் தானே. எல்லாரும் தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, நீ மட்டும் ஏன் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுற? ஐயோ கடவுளே, அதான் நல்லா இருக்கும் ஒன்றா இருக்கிறது, அதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி, நானும் வேணா வேலையை விட்டுறவா? உண்மையாவா? அதான் உனக்கு அப்படி இருக்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டுல, ஊருக்கே போயிடலாம். சரி ஓகே போகலாம். ஆனால் நம்ம ஒரு வேலை சரி பண்ணிட்டு தான் போகணும். என்ன சரி பண்ணணும்? பாரதிக்கும் சிவானாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆமாம் ஆமாம், அதை வேற கண்டுபிடிக்கணும். நீ சொன்னது கரெக்டு தான், கண்டிப்பாக 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, பட் வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாறன் அண்ணாவுக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இப்படி சொல்கிற? ஏன்னா மாறன் அண்ணாவும் அதே ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணாங்க. அர்ஜுனுக்கும் தெரியும். இன்னும் அர்ஜுனும் சிவானாவும் மீட் பண்ணிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிவானா கிட்டே எதுவும் கேட்கவும் முடியாது. அவர் டக்கு டக்குன்னு இப்போலாம் எமோஷனல் ஆகிறாரு. ஆமாம் கீர்த்தி, அவனை தனியாக விடக்கூடாதுன்னு அவனையும் ஹோல்ட் பண்ணி வச்சாலும் முடியல. 24 மணி நேரமாக அவன் கூட எங்களாலையும் இருக்கவும் முடியல. அவனை எப்படி நார்மலாக கொண்டு வரதுனே தெரியல. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நாம எப்பயுமே 24 மணி நேரம் அவங்க கூட இருக்கவே முடியாது. ஆனால் ஒருத்தங்க நினச்சா இருக்க முடியும்ல. ஓ பாரதியை சொல்றியா? ஆமாம் அஸ்வின், அவன் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிட்டா அப்புறம் 24 மணி நேரமும் அவங்க கூட தானே இருப்பாங்க. அப்போ அவருக்கு அது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வராது. இப்போ அவருக்கு நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு தானே தோணுது. பாரதி வந்துட்டா அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவருக்கு போயிடும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு மாறன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சு பார்த்து சொல்கிறேன். ஓகே. அர்ஜுனுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும் தானே? தெரியும், பட் எவ்வளோ தெரியும் தெரியாதுல்ல. சரி ஓகே ஓகே. நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் தான் சிவானா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன என்கிட்ட கேட்கறதுக்கு? ஒரு நாள் நம்ம சிவானா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஏன் இப்படி நினைக்கிறேன்? சும்மா தான் போயிட்டு வரலாம். அப்போது பாரதியும் கூட்டிகிட்டு வரட்டா? அனு சக்தியண்ணா எல்லாருமே ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணிட்டே வந்துடலாம். அப்போ அவருக்கு அது மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்காதுல்ல. சரி ஓகே, நாளைக்கு சண்டே தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன் சொல்கிறேன்னா பாரதிக்கும் தெரியாதுல்ல சிவானாவுடைய ஃபேமிலி இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி. அதை தெரிஞ்சு அவன் மனசு ஏதாவது மாறுச்சுன்னா. அப்படி சொல்றியா? ஆமாம். சரி, ரொம்ப நேரம் இப்படியே நின்று பேசிட்டு இருக்க, யாராவது ஏதாவது நினைக்க போறாங்க, தள்ளி போடி. அதெல்லாம் முடியாது என்னால. ஏன்டி வீட்டில் இருக்க சொன்னா இருக்க மாட்டேன், இப்போ மட்டும் ஏன்டி? அதெல்லாம் அப்படிதான் மாமா. என்ன சொன்ன இப்போ? இன்னொரு டைம் சொல்லு. ஒரு டைம் தான் சொல்லுவேன், அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டேன்.